ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஹீரோயினுக்கு ரொம்பவே ப்ரௌடான ஒரு மூமெண்ட் உங்கள் எல்லாருக்குமே சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. நம்மளோட பிரியா, அதாவது சிறகடிக்க ஆசை சீரியல் நடிச்சிட்டு இருக்க பிரியா வந்து 29 அன்னைக்கு அவங்களுக்கு அவார்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து அவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி, பெஸ்ட் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் எங்கே நடந்திருக்குன்னா சிஐடி இன்ஜினியரிங் காலேஜில் வந்து நடந்திருக்கு. அந்த இன்ஜினியரிங் காலேஜில் தான் நம்ம பிரியா வந்து படிச்சிருக்காங்க. அவங்க படித்த அந்த காலேஜில் அவங்களே போகிறதா ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட சேர்மன் சார் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாராம் அவங்க படித்த காலகட்டத்திலேயே. அவங்களும் ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத சொல்லிக்கிறதுல ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போன உடனே ஸ்டேஜில் அவங்க சேர்மன் கால்லையும் அந்த டீச்சர்ஸ் கால்லையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. வாங்கி நான் வந்து இங்கே தான் படித்தேன், ஏதோ ஒரு ஜாபுக்கு போனேன், அப்புறம் என்னோடய ப்ரொஃபஷன் இதுதான் நான் சொன்னேன். எங்கள் சேர்மன் சாரும் உனக்கு பிடிச்சதை நீ செய் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணார். எல்லா சூழ்நிலையிலையும் இப்போ வரைக்குமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக, ரொம்ப என்கரேஜ் பண்ணி எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவார்ட் வந்து பிரியாவுக்கு நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து அவர் கையாலேயே கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தார் அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. அவங்க அந்த வீடியோவில் வந்து பேசி வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க. எந்த அளவுக்கு அந்த காலேஜ் சேர்மன் சார் மற்றவங்களுக்குள்ளே இருக்க ஒரு பாண்டிங்கை வந்து அவங்க சொன்னாங்கன்றது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். உண்மையிலேயே பயங்கர ப்ரௌடான ஒரு விஷயம். தான் படித்த காலேஜ்லேயே போய் அவார்ட் வாங்கி ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போய் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோட சீனியர்ஸ்லாம் அவங்களோட வீடியோஸ்லாம் கொலைட் பண்ணி ரொம்பவே பெருமைப்படுத்திட்டாங்களாம் அவங்கள. வாழ்த்துக்கள் பிரியா. இந்த ஒரு ஹாப்பியான ஒரு தருணம் லைஃப் லாங் உங்களுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கணும்.